51வது கேள்வி, பதானி எழுதிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பதானி என்பவர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாரிக் பதானி. இந்த நூலை தான் பதானி என்பவர் எழுதியிருக்காரு. அடுத்த 52வது கேள்வி, தாரிக் பதானி என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? 52வது கேள்வி, எத்தனை தொகுதிகள்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. தாரிக் பதானி 3 தொகுதிகளை கொண்ட நூல். அடுத்த 53வது கேள்வி, வெனிஸ் நகரை சார்ந்த பயணி யார்? யாருன்னா அவர் மார்க்கோ போலோ. அவர் பாண்டிய நாட்டில் உள்ள காயில் துறைமுகத்துக்கு 2 முறை வருகை தந்திருப்பார். அடுத்த 54வது கேள்வி, மார்க்கோ போலோ தமிழகத்தில் டேஷ் என்ற ஊருக்கு 2 முறை வந்துள்ளார். எத்தனை முறை வந்துள்ளார்னா காயல் என்ற ஊருக்கு 2 முறை வந்துள்ளார். அடுத்த 55வது கேள்வி, கஜினி மாமூதின் படையெடுப்பின் போது அவருடன் தங்கியிருந்தவர் யார்? அவர் கூட தங்கியிருந்தவர் யார்? கஜினி முகமது கூட பார்த்தீங்கன்னா அல்பருனி அவர் தான் கஜினி முகமதுடன் தங்கியிருந்தார். அடுத்த 56வது கேள்வி, அல்பருனி எழுதிய நூல் எது? அல்பருனி எழுதிய நூல் தாக்யூத் இ ஹிந்த் அப்படின்ற நூலை தான் அல்பருனி எழுதியிருக்காரு. அவர் கஜினி முகமதுடன் கூட வந்தவர். அடுத்து 57வது கேள்வி, மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? இந்த மொராக்கா நாட்டு அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் படுடா. அவர் தான் மொராக்கா நாட்டு அறிஞர். அடுத்த 58வது கேள்வி, இபின் படுடாவின் பயண நூல் எது? இபின் படுடா அவர்களுடைய பயண நூல் ரேக்லா அல்லது ரிக்லா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த 59வது கேள்வி, தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? இந்த தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். அடுத்த 60வது கேள்வி, 1420 விஜயநகர் வந்த இத்தாலிய பயணி யார்? 1420 இத்தாலிக்கு விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலோ கோண்டி. அவர் தான் எங்க விஜயநகருக்கு வருகை புரிகிறார் 1420. அடுத்த 61வது கேள்வி, தாஜ்மஹாலை போன்று வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள கோயில் எது? எது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தில்வாரா ஆலயம். இதுதான் வெள்ளை பளிங்கு. 62வது கேள்வி, இசைப்படிகள் கொண்ட பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு அடையாளமாக விளங்கும் கோயில் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐராதீஸ்வரர் கோயில். அதுதான் பிற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு அடையாளமாக இருக்கும் இசைப்படிகள் கொண்ட கோயில். அடுத்த 63வது கேள்வி, கல்தேர் அமைந்துள்ள கோவில் எது? இந்த கல்தேர் அமைந்துள்ள கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. இந்த கல்தேர் ஹம்பி என்ற நகரத்தில் அமைந்துள்ளது. அடுத்து பொறுத்துக. முதல் கேள்வி பொறுத்துக என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் என்ற மசூதியை கட்டினவர் குத்புதீன் ஐபக். அடுத்தது பதேப்பூர் சிக்ரி தர்காவை அக்பர் இது பண்ணியிருப்பார். மோத்கி மசூதின்றதை ஷாஜஹான் ரெடி பண்ணியிருப்பார். சார்மினாரா முகமது குதுப் ஷா என்ற மன்னர் ரெடி பண்ணியிருப்பார் ஹைதராபாத்தில். அடுத்த 65வது கேள்வி, இந்தியாவில் ராஜபுத்திரர்களின் மேன்மைகளை விளக்கும் அரண்மனைகள் உள்ள மாநிலம் எது? எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜபுத்திரர்களின் மேன்மைகளை விளக்கும் அரண்மனை உள்ள மாநிலம் ராஜஸ்தான். அடுத்து 66வது கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக இந்தோ இஸ்லாமிய முறையில் கட்டப்பட்ட கல்லறை யாருடையது? இந்தோ இஸ்லாமிய முறையில் கட்டப்பட்ட கல்லறை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 66க்கு பால்பன். அடுத்து 67வது கேள்வி, டாங்கா என்பது என்ன? டாங்கா என்பது வெள்ளி நாணயம். டாங்கா என்பது வெள்ளி நாணயத்தை குறிக்கும். அப்புறம் 68வது கேள்வி, கபீர்தாஸ் அவர்கள் இயற்றிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படின்னா தோஹே. கபீர்தாஸ் இயற்றிய பாடல்கள் தோஹே என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்த 69வது கேள்வி, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே உள்ள இடங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜதரங்கிணி. கல்ஹானார் எழுதிய ராஜதரங்கிணி காஷ்மீரின் வரலாற்றை கூறும் நூல். அடுத்தது 70வது கேள்வி, அரேபிய சொல்லில் வரலாறு என்பதனை குறிக்கும் சொல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா தாரிக். தாரிக்னா அரேபிய மொழி சொல்லில் வரலாறு என்று பொருள் தாரிக் என்பது. அதே நேரத்தில் 6வது புக்லையும் சொல்லியிருப்பாங்க வரலாறு கிரேக்க மொழி சொல். இது ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வந்ததாக தகவல். அதே நேரத்தில் அரேபிய மொழி சொல்லில் தாரிக் என்று பொருள். அடுத்த 71வது கேள்வி,
யாருடைய நூல் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ப தகுந்ததாக எடுத்துரைக்கிறது? யாருடைய நூல் அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ப தகுந்ததாக எடுத்துரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் அகமது அவருடைய நூல் தான் வந்து அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ப தகுந்ததாக எடுத்துரைக்கிறது. 72வது கேள்வி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருமுறை வந்த வெனிஸ் நகர பயணி யார்? தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. காயல் என்ற துறைமுகத்திற்கு 2 முறை வந்திருப்பாரு. அடுத்து 73வது கேள்வி, இபின் படுடா என்ற மொராக்கோ நாட்டு பயணி எந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? முகலாயர் ஆட்சி காலத்தில் இல்ல, டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார். 73வது கேள்வி, யார் ஆட்சி காலத்தில் வந்தார் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் அவருடைய காலத்துல தான் வந்து இபின் படுடா இந்தியாவிற்கு வந்திருப்பாரு. அவர் வந்து ரேக்லா என்ற ஒரு பயண நூலையும் எழுதியிருப்பாரு. அதுல சுல்தானா ரசியாவை பற்றியும் குறிப்பிருப்பாரு. அடுத்து 74வது கேள்வி, செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் எது? இந்த செங்கிஸ்கானுடைய அரசவை இருந்த இடம் வந்து ஈரட், அதாவது மத்திய ஆசியாவில் அமைந்திருக்கிற பகுதி செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம். 75வது கேள்வி, கீழ் காண்பவைகளை காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசன் நிசாமி வாழ்ந்த காலம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 2வது வந்து கபீர்தாஸ் வாழ்ந்த காலம், 3வது ஜஹாங்கீர் வாழ்ந்த காலம். இதுதான் வந்து காலவரிசையின்படி வழங்கப்படுகிறது. அடுத்தது 76, தாரிக் அல்லது தாக்யூத் என்பது டேஷ் மொழி சொல். 26, தாரிக் அல்லது தாக்யூத் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாரசீக மொழி சொல். தாரிக் அல்லது தாக்யூத் பாரசீக மொழி சொல். 77வது கேள்வி, ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறும் பயணி யார்னா அது மார்க்கோ போலோ. அடுத்தது 78வது கேள்வி, வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் மற்றும் கடல்களில் இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள உதவியவர் யார்னா மார்க்கோ போலோ. அடுத்து 79வது கேள்வி, தன்னுடைய தலைநகரை டெல்லியில் இருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு அதாவது தௌலதாபாத் மாற்றிய டெல்லியை பொட்டல் காடாக்கியவர் யார்னா சுல்தான் முகமது பின் துக்ளக். அவர் தான் வந்து என்ன பண்றாரு, தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத் அதாவது தேவகிரிக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றுகிறார். அடுத்து 80வது கேள்வி, விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை பற்றி கூறிய பயணிகள் யார்? விஜயநகர பேரரசின் சிறப்பை கூறும் இது பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக், அடுத்தது நிக்கோலடி கோண்டி, அதுக்கப்புறம் டோமிங்கோ பயஸ். இவங்க 3 பேருமே வந்து விஜயநகர பேரரசின் சிறப்பை எடுத்துரைக்கிறாங்க. அடுத்து 81வது கேள்வி, 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மொராக்கோ நாட்டு பயணி. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இபின் படுடா மொராக்கோ நாட்டு பயணி. அடுத்து 82, கஜினியில் இருந்து புலம்பெயர்ந்த பயணி. 82வது கேள்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசன் நிசாமி. இவர் தான் வந்து கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்த பயணி. அடுத்தது 83, சுல்தான் நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா மின்கஜ் உஸ் சிராஜ். நஸ்ருதீன் முகமதுவால், அதனால தான் வந்து மின்கஜ் உஸ் சிராஜ் அவர் எழுதிய நூல் வந்து தபகத் இ நசிரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாரு. நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஸ் சிராஜ். 84வது கேள்வி, வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை புரிந்தார். யார் காயல் என்ற துறைமுகத்திற்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ. ஏற்கனவே படிச்சது தான். அடுத்து 85, செப்பு நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? செம்பு நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் சுல்தான்கள், டெல்லி சுல்தான்கள். அடுத்து 86வது கேள்வி, டாங்கா என்ற வெள்ளி நாணயம் மற்றும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தினை வெளியிட்டவர்கள் யார்னா இல்துமிஷ். இவர் அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 87வது கேள்வி, திருவேலங்காடு செப்பேடு இது பண்ணவர் யாரு? ராஜேந்திர சோழன். அன்பில் செப்பேடு சுந்தர சோழன். செப்பு நாணயங்களை வெளியிட்டது யாருன்னா முகமது பின் துக்ளக். டாங்கா வெள்ளி நாணயம் இல்துமிஷ். நன்றி.